ஹே காய்ஸ், ரொம்பவே மர்மமான முறையில் டெல்லியில் ஒரு டாக்ஸி டிரைவருக்கு நடந்த இன்சிடென்ட் தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் என்னோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். அண்ட் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நேரம் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு மிட் நைட் 1 மணி இருக்கும். அரவிந்துங்கிற ஒரு டாக்ஸி டிரைவர் தன்னோட நைட் ஷிஃப்ட்டை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகலான்னு நினைக்கும் போதும் போகிற வழியில் ஒரு அழகான ரெட் கலர் சாரி போட்ட ஒரு பொண்ணு அந்த வழியாக போயிட்டு இருக்கும்போதும் அரவிந்தோட டாக்ஸியை பார்த்தோன்னே எதுவுமே பேசாமல் அரவிந்தோட டாக்ஸியில் போய் ஏறி உட்காந்துட்டாங்க பேக் சீட்டில். ஸோ அரவிந்த் வந்து, மேடம் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், எதுவுமே பேசாமல் எப்படி மேடம் நீங்கள் என்னோட காரில் வந்து உட்காரலாம் அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பொண்ணு எதுவுமே பதில் சொல்ல. சரி, அரவிந்த் வந்து போயிட்டு இருக்கும்போதுமே அவங்ககிட்ட எங்கே போகணுங்கிற அட்ரஸை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்த் வந்து போயிட்டு இருந்தார். ஸோ போயிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு வந்து கொஞ்சம் வேகமாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு இருந்தா. ஸோ அரவிந்த் வந்து எதுக்காக இந்த பொண்ணு வந்து இப்படி ரியாக்ட் பண்ணுறா அப்படின்னு எதுவுமே தெரியாமல் அவர் வந்து முழிச்சிட்டு இருந்தாரு. மேடம் நீங்கள் எங்கே போகணும்னு சொல்லுங்கள், அதுக்கப்புறம் நான் வேகமாக போகலாமா இல்லையான்னு நான் யோசிக்கிறேன் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த பொண்ணு வந்து சொன்னால் இந்த மாதிரி ஒரு அட்ரஸ்க்கு போங்கன்னு சொல்லிட்டு அந்த அரவிந்த் டிரைவர் ஓகே இதை நீங்கள் ஃபஸ்ட்டே சொல்லியிருக்கலாம், எதுக்கு மேடம் இப்படி பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த அட்ரஸுக்கு அவர் போகும்போது இதுவாக வந்து கொஞ்சம் ஸ்பீடாக போங்க அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸி டிரைவர்கிட்ட சொல்கிறான். என்ன மேடம் சொல்கிறீங்க அப்படின்னு பார்க்கும்போது பொண்ணு சொல்கிறாங்க, பின்னாடி ஒரு பிளாக் கலர் கார் வந்து என்னை சேஸ் பண்ணிட்டு வருது அப்படின்னு சொல்கிறாங்க. அரவிந்த் திரும்பி நோட் பண்ணும்போது ஒரு பிளாக் கலர் கார் அவங்க சேஸ் பண்ணி போயிட்டு இருக்குது. ஸோ அப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொண்ணு சொல்லுது, எனக்கு ஒரு ஷார்ட் கட் தெரியும், இந்த லெஃப்ட் எடு அப்படின்னு சொன்னது. ஸோ அதே மாதிரி அரவிந்த் வந்து அந்த ரெட் கலர் சாரி சொன்ன அந்த ஷார்ட்கட்டில் வந்து திரும்பி போகிறாரு. அப்படி திரும்பிட்டு மேடம் நீங்கள் சொன்ன பாதியில் நான் திரும்பிட்டேன் அப்படின்னு அந்த பொண்ணுக்கிட்ட சொல்லும் போது அந்த பின்னாடி இருந்த பொண்ணு காணும். ஸோ அந்த அழகான ரெட் கலர் சாரி போட்டு அந்த பொண்ணு எங்கே போச்சுங்கிறது அவருக்கு தெரியல. உடனே அந்த காரை ஸ்டாப் பண்ணிட்டு பேக் சீட்டை திறந்து பார்த்தா யாருமே இல்லை. அதுக்கப்புறம் அந்த இடத்துல யாராச்சும் ஒருத்தங்க உட்கார்ந்து இருக்காங்க அப்படிங்கிற ஒரு சின்ன க்ளூ கூட இல்லை. ஸோ அரவிந்த் வந்து ரொம்பவே பயந்தார், ரொம்பவே திகைச்சு போயிட்டார். அவர் கை காலில் அப்படி படப்படுத்துட்டு என்ன பண்ணனே அவருக்கு தெரியல. ஸோ அப்படியே பார்த்தீங்கன்னா பின்னாடி திரும்பி பார்க்கும்போது இன்னுமே அந்த பிளாக் கலர் கார் வந்து அவர் சேஸ் பண்ணி வந்துருக்கிறத நோட் பண்ணார். ஸோ பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனார். பக்கத்தில் இருக்க போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு இந்த மாதிரி நடந்ததை சொல்லும் போது அந்த போலீஸ் வந்து ரொம்பவே ஷாக் ஆகிட்டு நீங்கள் என்ன சொல்லுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சொல்கிறத என்னால் நம்ப முடியல அப்படின்னு சொல்லிட்டு சிசிடிவி கேமராவை செக் பண்ணி பார்த்தாங்க. சிசிடிவி கேமரா செக் பண்ணி பார்க்கும்போது அந்த டாக்ஸி போன ரூட்டெல்லாம் வந்து அரவிந்த் வந்து அந்த போலீஸ்கிட்ட சொன்னார். அந்த போலீஸ்காரர் வந்து அந்த ஃபுட்டேஜெலாம் பார்க்கும்போது அரவிந்த் கூட இருந்தார். அப்படியே அந்த டாக்ஸியோட பின் சீட்டில் யாருமே இல்லை அந்த ஹோல் கார் போன ரோட்டில். ஸோ அப்படி இருக்கும் போதும் அந்த சிசிடிவி கேமராவில் எந்த ஒரு ஃபுட்டேஜும் எந்த ஒரு எவிடன்ஸும் இல்லை, பின்னாடி ஒரு அழகான இருக்கிற சரி போட்ட பொண்ணு வந்ததா. ஸோ இதை கேட்டுட்டு அந்த போலீஸ் ஆஃபீஸர், நீ எந்த ரோட்டு வழியாக போனேன்னு சொன்னதுக்கு நான் வந்து அந்த பொண்ணு சொன்ன ரோட்டில் போயிட்டு இருந்தேன் சார் அப்படின்னு சொன்னதுக்கு அந்த ரோடை மூடி ரொம்ப நாள் ஆச்சு, அங்கே ஆள் நடமாட்டமே இல்லை, அந்த ரோட்டில் நீ எதுக்கு போன அப்படின்னு சொல்லிட்டு போலீஸார் அவரை கேள்வி கேட்டார். அது மட்டும் இல்லை, நீ சொன்ன ரெட் கலர் சாரி போட்ட பொண்ணு இதுதானே சொல்லிட்டு அவர் ஒரு கேஸ் ஃபைலை வந்து எடுத்து அந்த டாக்ஸி டிரைவர்கிட்ட கண் முன்னாடி காமிச்சாரு. அந்த கேஸ் ஃபைலை பார்த்துட்டு ஆமாம் சார் இந்த ரெட் கலர் பொண்ணு தான் என்னோட காரில் வந்து ஏறி உட்காந்துச்சு சொன்னதுக்கு இந்த பொண்ணு வந்து ஒரு காணாமல் போய் 5 வருஷம் ஆகுது, இந்த பொண்ணு வந்து ஒரு மிஸ்ஸிங் பர்சன் அப்படின்னு சொன்னாங்க. இந்த பொண்ணு கடைசியாக வந்து ஒரு கொலை கேஸில் ஒரு ஐ விட்னஸாக இருந்தா, அந்த கேஸ் முடியறதுக்குள்ளே அந்த பொண்ணு காணாமல் போச்சு அப்படின்னு அந்த போலீஸார் சொன்னார். இதை கேட்டுட்டு அரவிந்த் வந்து ரொம்பவே தகிச்சு போயிட்டான். சரி ஒழுங்காக பார்த்து பத்திரமா வீட்டுக்கு போகணும் அந்த போலீஸார் அமைச்சு வச்சாரு. அவரும் சரி அரவிந்த் நம்ம வீட்டுக்கு போகலாம்னு சொல்லிட்டு அவரு குழப்பத்தில் அவரோட கார் எடுத்துகிட்டு வீட்டுக்கு போயிட்டு இருக்காரு. போகும்போது எதுக்கோ ஒரு வாட்டி அவரோட பேக் மிரரை செக் பண்ணலான்னு சொல்லிட்டு செக் பண்ணும்போதும் ஒரு உருவம், அதே அந்த ரெட் கலர் சாரி போட்ட உருவம், ஒரு அழகான பொண்ணை பார்த்து அந்த ரெட் கலர் சாரி போட்ட ஒரு பேர்சன் ஒரு பேய் ரூபத்தில் இருந்தாங்க. அதை பார்த்து அப்படியே அரவிந்த் உறைஞ்சு போயிட்டான். அப்படியே இந்த இடத்துல என்ன நடந்திருக்குங்கிறத நீங்களே கெஸ் பண்ணுங்கள். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் see you in another video. Bye bye.